பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், நம்மை இந்நாள் பரியந்தம் நடத்தி கொண்டு வந்த நமது தேவனுக்கு நன்றியை சொல்லுவோம், நன்றி பலிகளை ஏறெடுப்போம், துதி ஸ்தோத்திரங்களை அவருக்கு செலுத்துவோம். பாருங்கள், 2025 ஆண்டு முதல் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் 31 தேதி வரைக்கும் ஜனவரி மாதம் பிறந்து இந்த 9 நாட்களும் பாருங்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்மை ஏந்தி தாங்கி தப்புவித்து எல்லா தீங்குக்கும் நம்மளுடைய ஆத்துமாவை, நம்மளுடைய ஜீவனை விலக்கி காத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இன்றைய காலகட்டங்களிலே மாத்திரமல்ல, எல்லா காலகட்டங்களிலும் ஒருவர் நமக்கு ஒரு அன்பளிப்போ அல்லது பரிசு பொருட்களோ கொடுத்தால் உடனே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை பாருங்க கூறுவதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். கொடுத்தவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அதை பெற்றுக்கொண்டவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சாதாரண மனுஷர்களிடத்திலே பாருங்க நன்றி சொல்லுகிற வழக்கம் இருக்குமானால், நம்மை படைத்த நம் தேவாதி தேவன் எவ்வளவா எதிர்பார்ப்பார்? அருமையானவர்களே, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர் நம்முடைய தேவன். அதனாலதான் நாம ஒரு கரையம் கூட பாருங்க அவர் செய்ததற்கு நாம் பிரதி உபகாரமாக எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களை தேடி வந்து அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மை அவருடைய ஜீவனுக்கு ஈடாக இந்நாள் வரைக்கும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை சிநேகிக்கிறார், நம்மிலே அன்பு கூறுகிறார். பாருங்க, நம் நினைவாகவே இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நினைத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட தேவனை இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே நன்றியோடு நன்றியை சொல்லிக்கொண்டே ஆராதிப்போம், நன்றியை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்குவோம். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து சங்கீதத்தின் புஸ்தகம் 103 அதிகாரம் வசனங்கள் 1, 2. சங்கீதம் 103 வசனங்கள் 1, 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்க, தாவீது தனக்குத்தானே அவருடைய ஆத்மாவுக்கு, அவருடைய உள்ளத்திற்கு, அவருடைய இருதயத்திற்கு அவரே சொல்லிக் கொள்கிறார். இந்த மனதினிடத்தில் அவர் சொல்லுகிறார், ஆத்துமாவே நீ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்து போகாதே. ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவை நோக்கி சொல்லுகிறார், நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. பாருங்க, நன்றி சொல்லுவதற்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பாருங்க, ஒரு பொருள் இருக்கிறது. நன்றி சொல்லும் போது நாம் என்ன செய்கிறோமா, தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய பாருங்க நன்றி செலுத்துதல் பாருங்க தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுகிறாரா, அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? அருமையானவர்களே, தேவனை மகிமைப்படுத்தும் போது பாருங்க அவர் அங்கே பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். நம்மை உண்டாக்கின தேவனை நாம் பாருங்க மகிமைப்படுத்துகிற ஒரு பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆத்துமாவே மறந்து போகாத கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் எண்ணி 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 அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்து. அவர் என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நரக குழிக்கு பாருங்க நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த நம்முடைய அக்கிரமங்களை அவர் தன் தோளின் மேலே சுமந்து, நம்முடைய நோய்களை எல்லாம் அவருடைய சரீரத்திலே பாருங்க ஒவ்வொரு தலை முதல் கால் வரைக்கும் எல்லா நோய்களையும் அதற்குரிய வேதனைகளையும் சுமந்து தீர்த்து நம்மை குணமாக்கும்படி அவர் வியாதியாகவே மாறி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி, ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, உன் பிராணனை கல்லறை குலுக்கி விலக்கி மீட்டு
நாம காலத்துக்கு முன்னாடி சாகாம இருப்பதற்காக வாலிபத்தின் கொழுமையான பருவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறை தோட்டத்திற்கு சென்றார் பாருங்க. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ஒவ்வொரு நாளும் எண்ணி 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 அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த நமக்கு அளித்த ரட்சிப்பை எண்ணி ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும், துதி பலிகளை ஏறெடுக்க வேண்டும், ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். அதனாலதான் சங்கீதம் 34ஆம் அதிகாரத்திலே தாவீது ராஜா இவ்வாறாக எழுதியிருப்பார். 34:1 வசனத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாருங்க, அதனாலதான் ஆடுகளுக்கு பின்பாக வனாந்திரங்களிலே தனியனாய், காடு மேடுகளிலே ஆட்டுகளுக்கு பின்னாக பாருங்க சாணி நாத்தத்திலையும் புழுதி தூசியிலையும் கடந்த ஒரு மனுஷனை 20 லட்சம் மனிதகுலங்கள் 40 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக 40 வருஷமாக இந்த மக்களை அரசாளும்படி அரசனாக ராஜாவாக உயர்த்தினது பாருங்க. அதற்கு இதுவும் ஒரு காரணம். எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த தாவீதனுடைய வாழ்க்கை வாயில பாருங்க எப்போதும் அவர் துதி, அவரை துதித்து கொண்டே இருக்கிறார், அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறார், அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களை, தேவனை துதித்து உயர்த்த 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 உங்கள் வாழ்க்கையின் நிலையும் உயர்ந்து கொண்டே போகும். தேவனை பாருங்க உயர்த்துவதும் துதி செய்வதும் வீணாகவே போகாது பாருங்க. இதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வேத சம்பவத்தை நாம் பார்ப்போம் பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம். இந்த நன்றி பலிகளை எவ்வாறெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செலுத்தினார்கள் பாருங்க. ஆபிரகாம், நோவா, ஈசாக்கு, அருமையானவர்களே யாக்கோபு, எல்லாரும் பாருங்க வரிசையாக நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே பாருங்க நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்கிறார்கள், நன்றிகளை தேவனுக்கு செலுத்தி கொண்டே வருகிறார்கள் பாருங்க. அதுல மிகவும் முக்கியமாக ஒரு சம்பவத்தை மட்டும் நாம் பார்ப்போம் என்றால் இன்னும் நமக்கு அதிகமாக விசுவாசம் பெருக்கெடுக்கும். 2 ராஜாக்களின் மனித குலங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 26ஆம் வசனம் அல்லது 27ஆம் வசனம் வரை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 27 வரை. இதுல பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அதற்கு மேலாக அம்மோனியருக்கு மனுஷரோடும் கூட பாருங்க நிறைய ராஜாக்கள் இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெரிய பெரிய ராஜாக்கள் பாருங்க கூடி வந்து போர் செய்கிறாங்க. இவர்களை மடங்கடிக்கும்படி பாருங்க யுத்தம் பண்ணுகிறதுக்கு எத்தனை மணி வருது அங்கே பாளையம் இறங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு மிகவும் மோசமான சூழ்நிலை, ஒரு கடினமான சூழ்நிலை பாருங்க. போர் என்பது ஏதோ நாம இன்றைக்கு காலகட்டங்களில் நினைத்து கொண்டிருக்கிறது போல பெரிய அணுகுண்டுகளும் பீரங்கி பாருங்க கிடங்குகளும் வைத்துக்கொண்டு அப்படியே எளிதாக போர் செய்வது அல்ல. அன்றைக்கு இருந்த போர் செய்வதில் பாருங்க அநேகர் மரித்து விடுவார்கள், அநேக ஜனங்கள் பாருங்க உயிரெல்லாம் போயிரும், கை கால் போயிரும், எல்லாம் பாருங்க தன்னுடைய சொத்துக்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்து போவார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில தான் போர் நடக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஆனா யோசபாத் இங்கே சொல்லுவாரு, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 22ஆம் வசனம். சூழ்நிலை மிகவும் மோசமா இருக்குது. ஆனா இங்க யோசபாத் ஒரு காரியத்தை செய்கிறார். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்து லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அருமையானவர்களே, இவங்க யுத்தமும் செய்யல, போர்ல வெற்றி பெறவும் இல்லை. ஆனா போருக்கு பாருங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க, ஆனா போர் இன்னும் நடக்கவே இல்லை. ஆனா அதற்கு முன்பதாகவே இங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க. கர்த்தரை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அருமையானவர்களே, அவர்கள் செய்தது பாருங்க, எப்படி போர் செய்யலாம் என்ற ஒரு பெரிய மேப்பை கொண்டு வாங்க, யாரெல்லாம் கூட்டு சேர்க்கலாம், எத்தனை ராஜாக்களை நம்ம கூட சேர்த்து போராடினா நம்ம வெற்றி பெறலாம், 1008 யோசனைகளை அன்றைக்கு பாருங்க மக்கள் மாத்திரமல்ல யோசபாத்தும் கூட கலந்து ஆலோசித்து செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் அதில எல்லாம் ஜெயம் கிடையாது, அதில எல்லாம் வெற்றி கிடையாது. அருமையானவர்களே, இஸ்ரவேலின் தேவனை முதலாவதாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. அழுது புலம்பக்கூடிய சூழ்நிலை. ஆனா அவர்கள் செய்தது மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். எப்படி துதிச்சாங்க பாருங்க. சூழ்நிலை மிக 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 மோசமான பாதகமான சூழ்நிலையின் மத்தியிலே
வாயிலிருந்து அழுகை வரும், விரக்தி வரும். பாருங்க, அவ பேச்சுக்கள் பாருங்க, அதைரியமான பேச்சுக்கள், விசுவாசம் ஒன்றுமில்லாமல் போகும். என்ன வாழ்க்கை இது, நான் என்ன பிழைச்சிட்டு இருக்கேன். வாயின் பாருங்க வார்த்தைகள் தாறுமாறாக வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஜனங்கள் செய்த காரியம் பாருங்க, மகா சத்தத்தோட கர்த்தரை துதித்தார்கள். 22ஆம் வசனத்திலே பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அருமையானவர்களே, எந்த ராஜாக்கள்லாம் இந்த யூதா ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கூடி படையெடுத்து வந்தார்களோ, ஒருவருக்கு விரோதமா ஒருவரை வெட்டுண்டு விழும்படி செய்தது தேவன். அவர்கள் செய்தது ஒண்ணே, தேவனை மகா சத்தத்தோட பாடி துதி செய்ய தொடங்கின போது. அருமையானவர்களே, நீங்கள் என்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை பார்ப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய இல்லாமையை, பற்றாக்குறையை, தரித்திரத்தை, கடன் பிரச்சனையை, வியாதியின் பாருங்க அழிவை, உள்ள வந்து சீர்கேட்டுக்குள்ள போகுது, இப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலையை பார்ப்பதை விட்டுவிட்டு அவற்றை குறித்து அதிகப்படியாக பேசுவதை பாருங்க நிறுத்திவிட்டு கர்த்தரை பாடும்படி, அவரை கொண்டாடும்படி, அவரை துதி செய்யும்படி என்றைக்கு தொடங்குகிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் அங்கே வேலை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அங்கே பாருங்க ஒரு காரியத்தை மாறுதலாய் முடிக்க பண்ணுகிறார். அருமையானவர்களே, இவர்கள் பாருங்க எழும்பி ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் போர் செய்யணும், நீ அந்த பக்கத்துல போ, நீ வடக்கே போய், நீ தெற்கே போய் நின்று அம்பு விடுவோம், வில்ல எய்வோம், எந்த காரியத்தையும் செய்யலங்க, போரே நடக்கல. ஆனா கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். பாருங்க, நம்முடைய தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இராணுவங்களின் தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, நாம செய்ய வேண்டியது சிறிய காரியம். அவரை வாயில உச்சரிச்சு, ஸ்தோத்தரிச்சு, துதிய செலுத்தி, நன்றி செலுத்தி, அவரை புகழ்ந்து பாடி கொண்டாடி சந்தோஷத்தினால அவரை உயர்த்தும் போது கர்த்தர் அங்கே மாபெரும் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அங்கே அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். அங்கே வெற்றியை உங்களுக்கு கட்டளை இடுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும்படிக்கு அங்கே பாருங்க ஒரு புதிய வாசலை திறக்கும்படிக்கு கர்த்தர் அங்கே இறங்குகிறார். அருமையானவர்களே, இவங்க பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதாங்க அற்புதம் நடந்துச்சு. இல்லங்க, பாடி துதி செய்து கர்த்தரை உரத்த சத்தத்தோட ஆர்ப்பரித்து கம்பீரமாய் பாருங்க பாடுனாங்க, ஸ்தோத்திரத்தை செலுத்தினாங்க. கர்த்தரங்க காரியத்தை பாருங்க, யாரெல்லாம் இவர்களுக்கு விரோதமா வந்தாங்களோ ஒருத்த அடிச்சுட்டு சாகும்படி பாருங்க கர்த்தர் அங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்த நன்றி செலுத்துவதற்கு பாருங்க ஒரு முக்கியமான வசனம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா எனும் பேர் பாருங்க தரித்தவர்களானார்கள். அருமையானவர்களே, அவங்க போர் செய்த கர்த்தர் பாருங்க யுத்தத்தை செய்தது மாத்திரமல்ல, அவங்க ஒரு பெரிய ஒரு கொள்ளையிடர் அளவுக்கு எக்கச்சக்கமான பொண்ணு பொருள் ஆடைகள் ஆபரணங்கள் கொண்டு வந்த அத்தனையும் இந்த பாருங்க இந்த மோவாபியர் அம்மோனியர் விட்டுட்டு போயிட்டாங்க. அருமையானவர்களே, இந்த கொள்ளையிட்ட ஒவ்வொரு நாளும் பாருங்க பொருட்களை சேர்த்து குவிச்சு எடுத்து வைக்கிறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சான். அவ்வளவு திரளான செல்வத்தை, உடைமைகளை, பொன்னுடைமைகளை, வெள்ளியுடைமைகளை, ஆடை ஆபரணங்களை பாருங்க இவங்க நினைச்சே பார்க்கல, போய் சவதரிக்கல, சம்பாதிக்கல. அதற்காக பாருங்க எவ்வளவு பிரயாசப்படவும் இல்லை. எல்லா பொண்ணு பொருள் எல்லாத்தையும் சனப்பொழுதுல கர்த்தர் அவர்களுடையதாக மாற்றினார். வேறு ஒருவருடையது, ஆனால் இன்றைக்கு யூத ஜனங்களுக்கு உடையதாக மாற்றினார். உடனே அந்த ஜனங்கள், அந்த யோசாபாத் ராஜா என்ன செய்யறாரு பாருங்க, 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடி அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, அவங்க நினைச்சிருந்தா சரி வாங்க கொள்ளையிட்டாச்சு, நம்ம வேற ரொம்ப டயர்டா இருக்கோம், வாங்க போய் அவங்க டென்ட்ல போய் ரெஸ்ட் எடுப்போம்,
அருமையானவர்களே, காரியம் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஒன்றுமே பிரயாசப்படாத நிலையிலே அவ்வளவு 3 நாள் கொள்ளையிட்டு குவிச்சு வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு மிகுதியா இருந்திருக்கும் செல்வம் பாருங்க. அவ்வளவு ஒரு பிரயாசம் கூட இல்ல. விதைக்கல, அறுக்கல, உழுகல, பாருங்க, கஷ்டப்படல, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தல. எளிதாய் பாருங்க அத்தனை சொத்தும் பாருங்க அவர்களுடையதாக்கினார். அருமையானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்யும்படி விரும்புகிறார். அவர்கள் செய்தது என்ன? கர்த்தருக்கு நன்றியை செலுத்தினாங்க. எல்லா பொருள் பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து அவர்கள் சுதந்திரித்தது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு அதற்காக பாருங்க ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இவ்வளவு வெற்றியை மாத்திரமல்ல, இவ்வளவு பெரிய சம்பத்தை கொடுத்த தேவனுக்கு அவர்கள் பாருங்க முதலாவது செய்த காரியம் ஸ்தோத்திரத்தை செலுத்தினாங்க, நன்றியை செலுத்தினாங்க. இப்ப தேவன் பாருங்க அதிலே பிரியப்படுகிறவராயிருக்கிறார். இன்னும் ஒரு புதிய ஏற்பாட்டு சம்பவத்தை கூட நாம் பார்ப்போம். லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 11 முதல் 18ஆம் வசனம் வரை பாருங்க. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பாருங்க, சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகள் வழியாக நடந்து வர்றாரு. ஒரு கிராமத்து வழியா போயிட்டு இருக்காரு. அப்ப 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிராக தூரத்துல நிக்கிறாங்க. எல்லாருக்கும் அறிந்ததே பாருங்க, குஷ்டரோகிகள் இஸ்ரவேலருடைய பாளையத்திற்கு பாருங்க உள்ளே வந்து வர முடியாது. அவர்களுடைய நிலைமை பாருங்க, எல்லாவற்றையும், பிள்ளைகளை, குடும்பத்தை, உறவினர்களை, நண்பர்களை, எல்லாவற்றையும், ஊரையும் விட்டு தனியே பாருங்க பாளையத்திற்கு புறம்பே, ஊருக்கு வெளியே அவர்கள் வசிக்க வேண்டும். நிலைமை பாருங்க மிக மிக மோசமான நிலைமையா இருக்கிறது. பாருங்க, யாராவது பக்கத்துல வந்தா தலையில துணியை போட்டுட்டு தீட்டுன்னு தனக்குத்தானே பாருங்க ஒரு பெரிய அவல நிலை. சரீரத்திலே குஷ்டரோகம் பாருங்க, எந்த மனுஷனுடைய உறவாட முடியாது பாருங்க, ஊருக்குள்ள வந்து பிழைக்க முடியாது. அப்பேற்பட்ட கொடுமையான ஒரு வியாதி. அவர்கள் பாருங்க கர்த்தரை கண்டார்கள். இயேசுவை கண்ட மாத்திரத்துல அவருக்கு எதிராக வந்து தூரத்துல நிக்கிறாங்க, பக்கத்துல கூட வரல. அவர்கள் 13ஆம் வசனத்துல இப்படி போடப்பட்டிருக்கு பாருங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஏன்னா பக்கத்துல வரல, தூரமா நிக்கிறாங்க. நின்னு கூப்பிடுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ஆண்டவரே உங்க இறக்கம் எங்க மேல விழட்டும் ஐயா, எங்களுக்கு இறங்கும். பாருங்க ஒரே வருது. அந்த குஷ்டரோகிகள் பாருங்க எக்கச்சக்கமா விளக்கமெல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு பாருங்க அந்த வியாதி, ஒரு டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டா போதும், அந்த டாக்டர் ரிப்போர்ட்டுக்கு மேல கூகுள்ல, இன்ஸ்டாகிராம்ல, எதுல இல்லாம போய் அந்த வியாதியை பத்தி இன்னும் எவ்வளவு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறணுமோ அவ்வளவு டீட்டெயிலா பாருங்க மக்கள் வந்து குறிப்பெடுத்துட்டு இருப்பாங்க. இதுல என்ன போட்டிருக்கு, அதுல என்ன போட்டிருக்கு. அருமையானவர்களே, வியாதியை குறித்த விளக்கம் அல்ல, வியாதிக்கு நிவாரணத்தை உண்டு பண்ணினாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என் நோய்களை எப்படி சுமந்தார், ஆணிகளை பாருங்க தன்னுடைய சரீரத்திலே எப்படி வாங்கி கொண்டார், அவரை குறித்து ஆராய்ச்சி செய்யும் போது சுகம் நம்முடைய பங்காக மாறுகிறது. இவர்கள் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க ஒரே ஒரு வார்த்தை, நீங்க போய் உங்களை ஆசாரியர்களிடத்தில் காண்பீங்கள். அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு பாருங்க, குஷ்டரோகியா இருந்து சுகம் பெற்றவர்கள் ஊர்ல இருக்கிற அந்த ஆசாரியர் இடத்துல போய் காண்பிக்க வேண்டும். அவர்கள் சரியாயிருச்சு, அந்த உடல்ல வந்து குஷ்டரோகத்தினுடைய அடையாளமே இல்லை அப்படின்னா அவங்க செக் பண்ணிட்டு ஊருக்குள்ள அவர்களுடைய குடும்பத்தினிடத்துல அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, ஆசாரியர்கிட்ட போய் காமிங்கப்பா. பாருங்க வாசிப்போம் 14-15. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாத தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அருமையானவர்களே, 10 குஷ்டரோகி வர்றாங்க. 10 பேர் எந்தெந்த ஊர்க்காரவங்கன்னு தெரியல. 10 குஷ்டரோகிகளையும் கர்த்தர் பாருங்க பாரபட்சமே பாராம எல்லாரையும் குணமாக்கினார். எல்லாரையும் குணமாக்கி சுகத்தை கொடுத்து, நீங்க போய் இனிமே இந்த தீட்டு, இந்த அவல நிலை, ஓரத்துல ஒதுங்கி கிடக்கிற முடங்கி கிடக்கிற நிலை இல்ல, நீயும் போய் வாழலாம், உன்னுடைய நல் வாழ்வு பாருங்க எனக்குள்ள இருக்கிறது, நான் உன்னை குணமாக்குகிறேன். பாருங்க அவருக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார்.
10 குஷ்டரோகிகளும் போய் சுகம் அடைஞ்சாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மாத்திரம் வந்து, இங்க அருமையாக போடப்பட்டிருக்கிறது, திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்துல விழுந்து முகங்குப்புற பணிந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அருமையானவர்களே, அவனுக்கு ஆச்சரியம் தாங்கல, நன்றி பெருக்கு அவனுடைய உள்ளத்துல பாருங்க பொங்கின மாத்திரத்திலே உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குஷ்டரோகத்துல பீடிக்கப்பட்டவனா இருந்த மனுஷன், புறம்பே கிடந்தவன் பாருங்க, எந்தவித சந்தோஷத்தையும் அனுபவியாதவன், சமாதானமற்றவன், குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் நண்பருக்கும் ஊராருக்கு யாருக்கும் பாருங்க பிரயோஜனமற்றவனா இருந்த அந்த குஷ்டரோகி தன்னுடைய சரீரத்திலே ஆரோக்கியத்தை பெற்ற மாத்திரத்திலே, இந்த சுகத்தை கொடுத்தாரே என் தேவன், அந்த மகாராஜாவை போய் பார்த்தே ஆகணும், அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும்னு உடனே திரும்ப வந்தான். திரும்ப வந்தது மாத்திரமல்ல, சத்தம் போட்டு நன்றி செலுத்தினானா. இன்னைக்கு நம்முடைய சபைகள்ல ஆராதிக்கும் போது பாருங்க, நன்றி செலுத்தும் போது ஜெபிக்க சொல்லும் போது பாருங்க, வாயில இருந்து வார்த்தைகள் சத்தமாவே வராது. பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைச்சுப்பாங்க, தூரமா இருந்து பாக்குறவங்க நம்ம சத்தமா பாடிட்டா என்ன நினைச்சுப்பாங்க. அருமையானவர்களே, அக்கம் பக்கத்தார் உங்களுடைய உறவினர்கள் யாரும் உங்களுக்காக மறிக்கலங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை பத்தி என்ன நினைக்கிறார். அருமையானவர்களே, என் தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேனா, அவரை உரத்த சத்தத்தோடு மகிமைப்படுத்துகிறேனா, கம்பீர சத்தமாய் பாடி அவருடைய உள்ளத்தை பிரியப்படுத்துகிறேனா, அதிலே நாம் பாருங்க வெறியாக இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மடை திறந்த வெள்ளத்தை போல் நம்மை வந்து அடைகிறது. இந்த குஷ்டரோகி பாருங்க, அவன் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினானா, அவனை குறித்து அங்க போடப்பட்டிருக்கிறது, அவன் சமாரியனா இருந்தான். பாருங்க, யூத குலத்தை சேர்ந்தவன் கூட அல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தவனும் அல்ல, புறஜாதியான் என்ற ஒதுக்கப்பட்ட மனுஷன். பாருங்க, சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்கிற கிறிஸ்து யூதருக்கு மட்டுமே, ரட்சிப்பு யூதருக்கு மட்டுமே என்று அன்றைய காலகட்டங்களிலே வாழ்ந்த மக்கள் அப்படித்தான் பாருங்க நினைத்து சுவிசேஷத்தை கூட மற்ற புறஜாதியாருக்கு சொல்லாம இருந்தாங்க. ஆனால் நன்றி செலுத்த வந்தவன் யூதன் கிடையாது, சமாரியன், புறஜாதியான். வந்து அவனுக்கு நன்றி பெருக்கு, உள்ளம் பெருக்கெடுக்கிறதுனால உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவர் காலிலே முகங்குப்புற விழுந்துட்டான். விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அருமையானவர்களே, அங்க ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அருமையானவர்களே, ஆண்டவர் வந்து கேட்கிறார், சுகம் பெற்றவங்க 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இன்றைக்கும் நம்மை பார்த்து கேட்கிறார், உன்னை ரட்சித்தேனே மகனே, மகளே, உன் நோய்களை எல்லாம் என் சரீரத்தில் சுமந்தேனே, உன் தரித்திரத்தை என்னுடைய தலையில் சுமந்தேனே, நீ தேவனை மகிமைப்படுத்தாமல் பாருங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய வேலை நம்முடைய இருதயங்களை நாமே, நம்முடைய ஆத்மாக்களை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு ஜெபம் என்று சொன்ன உடனே பாருங்க, நீண்ட ஜெபம், அவருக்கு கர்த்தருக்கு பாருங்க, ஆண்டவருக்கு பெட்டிஷன் போடுகிறது தான். ஆண்டவரே, அது வேணும்பா, இது வேணும்பா, அந்த தேவை இருக்குப்பா, இந்த தேவை இருக்குப்பா, பெரிய பிள்ளைய பாத்துக்கோங்கப்பா, சின்ன பிள்ளைய பாத்துக்கோங்கப்பா. அருமையானவர்களே, நாம ஒண்ணுமே அவர்கிட்ட சொல்ல வேணாங்க. உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு ஏறெடுக்கும் போது, அருமையானவர்களே, நன்றி பலிகளை அவருக்கு செலுத்தும் போது கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மைகள் அளவில்லாமல் நம்மை வந்து அடைகிறது. எப்படி யோசபாத்தினுடைய அந்த காலங்களிலே அவர்கள் பாடி துதி செய்ய மட்டும்தான் செஞ்சாங்க. ஆண்டவரே, அவன் உடைமைகள்லாம் எனக்கு சொந்தமாக்குங்கப்பா, இவனை துரத்துங்கப்பா, ஆண்டவருக்கு ஐடியாலாம் கொடுக்கல பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை செய்தாங்க, பாடி துதி செய்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். காரியம் அங்க வேற மாதிரி நடந்துச்சு. அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும். பாருங்க, கடன் வாங்குகிற நிலைமையிலிருந்து கடன் கொடுக்கிற நிலைமைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பாருங்க, இங்க 10 குஷ்டரோகி எதற்காக எடுத்தோம்? வியாதி நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை சுகத்தோட வச்சிருக்கிறாரே, அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தணுமா?
பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது தான் தெரியும் கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவர், பரிகாரி. இந்த சுகத்திற்காக கோடான கோடி நன்றிகளை அவருக்கு ஏறெடுக்க வேண்டும். பாருங்க, மூச்சு விட முடியாம, ஒருவேளை சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, கிட்னி ஃபெயிலியரா, எத்தனை 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 வியாதியஸ்தர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாருங்க அற்புதமாய் சுகமாய் சரீரத்திலே பாருங்க ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, சூப்பரா பாருங்க தினமும் பலனை கொடுத்து புதுப்பிக்கிறாரு. புது கிருபையால நம்ம அபிஷேகிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் தோறும் தாவீதை போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும். நீங்க கர்த்தரை துதிக்கிறதுல எவ்வளவு மும்பரமா, எவ்வளவு பாருங்க பிரயாசமா கர்த்தரை மாத்திரம் பாக்குறதுல நீங்க குறிக்கோளா இருக்கிறீர்களோ, அவ்வளவு தீர்மானமாய் திட்டவட்டமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதில் மாத்திரமே அவர் பாருங்க வைராக்க வாஞ்சையா இருக்கிறார். 2 நாளாமத்துலதான் எழுதப்பட்டிருக்கோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறாராம். பூமி எங்க அவருடைய கண்கள் அப்படிப்பட்ட மனுஷனை தேடி பாக்குதான். ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறேன். அவருடைய வல்லமைய யாருக்கு காமிக்கிறார் பாருங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு. அப்படின்னா என்ன? அவரை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம், அவரை குறித்து நாம் என்ன எண்ணுகிறோம், நம்முடைய ஆத்மாவிலே நம்முடைய தேவனை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம், அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திரத்தை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, அல்லது என்ன ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஜபிச்சிட்டு இருக்கேன், இன்னும் ஒண்ணு கையில வந்து கிடைக்கலையேன்னு முறுமுறுத்திட்டு இருக்கோமா? அருமையானவர்களே, துதி செய்யுங்கள், ஸ்தோத்திரத்தை ஏறுங்கள், நன்றி பலிகளை செலுத்துங்கள். இந்த வருஷத்திலே நீங்கள் அளவில்லாத நன்மைகள், நீங்க உங்க கண்ணு பாருங்க, பார்த்திராத புதிய அற்புதங்களை, அதிசயங்களை, சுகத்தை, வளத்தை, செல்வத்தை பாருங்க, நீடிய ஆயுசை, உங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, அவருக்கு ஆசீர்வதிப்பதுல பாருங்க கொஞ்சம் கூட அவருக்கு தயக்கமே இல்லை. அவர் ரெடியா இருக்காரு. இன்றைக்கு நாம் ரிசீவ் பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா? அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவனை யாராகிலும் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இந்த வேலை உங்களுடைய ரட்சிப்பின் வேலையா இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்தில் வாங்கப்பான்னு அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும். பாருங்க, உங்களுடைய உள்ளத்திலே வந்து அவர் வாசம் பண்ணுவார். அவரை பாருங்க, நீங்க துதியுங்க, ஸ்தோத்திரியுங்க, உயர்த்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அவருடைய அளவில்லாத எல்லா நன்மைகளுக்கும் நீங்கள் சொந்தக்காரர் ஆவீர்கள். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கண்கள் இந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது போல, இந்த செய்தி செல்லும் இடமெல்லாம் உம்முடைய கண்கள் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிற கண்கள், கிருபையின் கண்கள், உம்முடைய கண்களில் அருள் பொழிகிறதே கர்த்தாவே. அளவில்லாத கிருபைகளை பொழிந்தருகிற தேவனே, அவைகள் காலைதோறும் புதியவைகளா இருக்கிறதே. நன்மை என்கிற கர்த்தாவே ஈவுகளை எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இறக்கி கொடுக்கிற தேவனே, தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய சொந்த குமாரனே நீர் எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கர்த்தாவே, இந்த வானொலியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலும் இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்திலும் இயேசு ஆண்டவர் ராஜாவாக, அதிபராக, வீட்டின் தலைவராக, வெற்றி வேந்தனாக, உயிர்த்தெழுந்த ஜீவாதிபதியாக உயர்ந்திருப்பீராக. கர்த்தாவே, குறைவைகள் எல்லாம் நிறைவாக்குங்க. எல்லா வியாதிகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். கர்த்தாவே, ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்களாக. தேவையுள்ள ஜனங்களுக்கு கர்த்தாவே நீர் அபரிமிதத்தின் தேவன். கர்த்தாவே, எல்ஷடாய் தேவன், போதுமானவருக்கும் அதிகமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, ஒவ்வொருத்தரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்க, பலப்படுத்துகிறீங்க. கர்த்தாவே, ஒரு மனமாய் கூடி துதி செய்து உம்மை சிங்காசனத்திலே ஏற்றுகிறோம் ஐயா. உம்மை ஒருவரையே நாங்கள் கர்த்தாவே உயர்த்துகிறோம், எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். சங்கமம் குடும்பத்தினரை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.